எத்தனையோ நன்மைகளால் எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறார். முதற்கண் நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர் இருக்கணும், நன்றி செலுத்தணும். அதற்கு பிறகு நாங்கள் அவரை துதிக்க வேணும். அவரை துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற தேவன், துதிகளை விரும்புகிற தேவன். அவரை நாங்கள் சந்தோஷப்படுத்துவது என்றால் நாங்கள் துதிக்க வேண்டும். எந்த நேரமும் அவரை துதித்து கொண்டு சோத்திரம் சொல்லிக்கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்த, துதிக்க, பாடி அவரை மகிழ்விக்க, அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுக்காக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். ஒரு வசனத்தோடு கூட இந்த ஆராதனையை நாங்கள் ஆரம்பிப்போம். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உபாகமம் 1வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், யார் சொன்னது என்று கேட்டால் உங்களை எல்லாருக்கும் தெரியும். இந்த சொல்லியிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அப்போ தெரியும் யாருக்கு சொன்னார் என்று சொன்னார். அதுவும் உங்களுக்கு தெரியும். உபாகமம் என்று சொன்ன உடனே உங்களுக்கு தெரியும் இது எழுதினது மோசே தான் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆதியாகமம், யாத்ராகமம், எண்ணாகமம், லேவியராகமம், உபாகமம், இந்த 5 புஸ்தகங்களும் மோசையினால் எழுதப்பட்டது என்று சொல்லி எங்களை எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இந்த வேதத்தை அறிகிற அறிவிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வளர்ந்து கொண்டு வர்றதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ரைட். அப்போ இங்கே பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எங்களுக்கு இந்த சொல்லுகிறது. என்ன ஆசீர்வாதம்? நாங்கள் நினைக்கிறோமா எங்களுக்கு காசு கயற போகுது, நாங்கள் பெரிய வீடு வாங்க போகிறோம், கார் வாங்க போகிறோம், அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி ஆண்டவர் சொல்ல இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவர் எங்களுக்கு தந்திருக்கிற சமாதானத்தை அவர் 1000 மடங்காக்குவார், எங்களுடைய சந்தோஷத்தை அவர் 1000 மடங்காக்குவார், எங்களுக்கு இருக்கிற நிம்மதியை அவர் 1000 மடங்காக்குவார். அது எங்களுக்கு நித்திய ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார், நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று இப்படியான ஆசீர்வாதங்கள். இவற்றை எல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு மென்மேலும் மென்மேலும் தர வல்லவராயிருக்கிறார். நாங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன செய்ய வேண்டியவராயிருக்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய தேவனை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், அவரோட தொடர்பில் இருக்க வேண்டும். ஜெபத்திலேயும் வேத வசனத்திலேயும் நாங்கள் தொடர்பிலே இருந்து நாங்கள் அவருக்குள்ளே இருந்து நாங்கள் அவருடைய கற்பனைகளின்படி நாங்கள் நடப்பேனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த எங்களை இந்த நாளிலும் கூட அவருடைய ஆசீர்வாதத்தின்படி எங்களை நடத்துவாராக. நாங்கள் எழுந்துகிறது ஒரு ஜெபத்துடனே கூட இந்த ஆராதனைகளே நாங்கள் செல்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. எங்களை மிகவும் மிகவும் அதிகமாய் நேசிக்கிற, எங்களை மிகவும் அதிகமாய் வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த பரிசுத்த ஓய்வு நாளே அப்பா உம்முடைய பாதத்திலே நாங்கள் கழிக்கும்படியாக இந்த இடத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் அறிந்த தேவன் சுவாமி, ஒவ்வொருவரையும் நீங்கள் தெரிந்து கொண்ட தேவன் ஐயா. ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் எங்கள் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பே எங்களை அழைத்த தெய்வம் நீங்கள் கர்த்தாவே. தகப்பனே, உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் செவி கொடுத்தவர்களாக அப்பா உம்முடைய வழிகளிலே நாங்கள் உம்முடைய வழியை தெரிந்து கொண்டு அப்பா அதிலே நாங்கள் நடந்து அப்பா உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த இடத்துல நிற்கிறோம் ராஜா. அப்பா நீங்கள் எங்களை அறிவிங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நல்ல தேவன் நீங்கள் அப்பா. உங்களால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. அப்பா இந்த பூமியை அதில் உள்ள சகலத்தையும் நீங்கள் படைத்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற தேவன் அப்பா. உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ராஜா. உம்முடைய பாதத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த நேரத்திலும் அப்பா.
நாங்கள் பலவீனர்கள் கத்தாவே, மாம்சத்திலே பலவீனம் உடையவர்கள் கத்தாவே, எங்களுடைய இச்சைகளின்படி நடந்து அப்பா உமக்கு பிரியம் இல்லாத எல்லாவற்றையும் செய்து அப்பா நாங்கள் உண்மை விட்டு விலகி இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதா இருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் அப்பா தேவரீர் எங்களை மன்னிக்கிற ஆண்டவர் அப்பா, நீங்கள் ஒருவரையும் சபிக்கிற ஆண்டவர் அல்ல, ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கத்தாவி. இந்த நேரத்திலும் அப்பா எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. எங்களை தயவாய் மன்னிங்க ராஜா, மன்னித்து மறுபடியுமாய் எங்களுடைய இருதயங்களை கழுவியறங்கள் கத்தாவி. அப்படியே சுத்தமான இருதயத்தோட பரிசுத்தமான இருதயத்தோட உமக்கு இந்த ஆராதனையை நாங்களே ஏறெடுக்க எங்களுக்கு கிருபை தாருங்க, எங்களை வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றையும் அப்பா தொடர்ந்து நடக்க போற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் அப்பா ஆசீர்வதிங்க, உமக்கு பிரியமானதாக இருக்கும்படிக்கு நீங்கள் தாமைக்கு செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் வலிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நிரப்பிதாவே, ஆமென் ஆமென். நாங்கள் வாசிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91வது சங்கீதம். சங்கீதம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 728வது பக்கத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் 728வது பக்கத்தில் சால்மன நித்தியம். எல்லாரும் எடுத்து விட்டீர்களா? நாங்கள் முதலாவது வசனத்தை நான் வாசிப்பேன், இரண்டாவது வசனத்தை நமது பிள்ளைகள் அங்கே நோர்வேஜியன் மொழியிலே வாசிப்பார்கள், மூன்றாவது வசனத்தை சபையோர் வாசியுங்கள், நான்காவது வசனத்தை நான் மறுபடியும் வாசிப்பேன். இப்படியாக சங்கீதம் 91 முதலாவது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரை மாறி மாறி நாங்கள் வாசிப்போம். ஆயத்தமா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சிங்கத்தின் மேலும் விரியம் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமென். நாங்கள் தொடர்ந்தும் துதி ஆராதனைக்கு நாங்கள் செல்லுவோம். வதனி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருப்பது அவரை ஆராதிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவரை எங்களுடைய துதிகளை அவருக்கு ஏறெடுக்க. 8 மாதம் முடிந்து விட்டது. இன்றைக்கு கடைசி நாள். நாளிலிருந்து 9வது மாதம் தொடங்க போகிறது. நாட்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு போகிறது. இங்கே இருக்கிற இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது சிறு குழந்தைகளாக
இவர்களெல்லாம் வரும்போது 3-4 வயதில் இங்கு வந்தார்கள். யூனியாவை கையில் குழந்தைகளாக தூக்கினது ஞாபகம் இருக்கிறது. எவ்வளவு விரைவாக நாட்கள் போய் இப்போது ஆண்டவரை ஆராதிக்கிற அளவுக்கு அவர்கள் வளர்ந்து ஆண்டவரை துதிக்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டார்கள். எவ்வளவு விதியாக நாட்கள் போகிறது. இந்த நாட்களில் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பலன்களுக்கு இருக்காவிட்டால், ஆண்டவருடைய பாதுகாப்புகளுக்கு இருக்காவிட்டால் நாங்கள் இப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருப்போமோ தெரியாது. நாங்கள் வாசிச்ச இந்த சங்கீதம் அடைக்கலம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய அடைக்கலம் உங்களுக்கு தெரியுமா என்னண்டு? என் நாமத்தை நீ அறிந்திருக்கிறபடியால் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அடைக்கலம் என்றா என்ன? நாங்கள் ரெஃப்யூஜின்னு ரெஃப்யூஜின்னு எல்லாருக்கும் தெரியும் என்ன. நாங்கள் உங்க நாட்டில பெரிய பிரச்சனைன்னா பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு ஓடி வந்துட்டோம். இங்க வந்தா ரெஃப்யூஜி அடைக்கலம் கிடைக்கும். அடைக்கலம் தேடித்தான் இங்க வந்தோம். எங்களோட உயிருக்கு ஆபத்துன்னோன்னா அடைக்கலத்துக்காக ஒரு இடத்துக்கு ஓடி போறோம். ஆனா உலகத்தில் இருப்பது பாதுகாப்பே இல்லை. அப்படி பாதுகாப்பு அடைக்கலம் தேவை வேண்டாம். ஆண்டவர் மட்டும்தான் எங்களுக்கு அடைக்கலம். அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கும் போது அவர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவருடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர்கள் நாங்கள் வாஞ்சியா இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அவர் எங்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்திருக்கிறார். 30 சொன்னது போல சந்தோஷம்தான் பெரிது, சமாதானம் தான் பெரிது. வேற என்ன இருந்தாலும் சந்தோஷம் இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. எவ்வளவு வசதி இருந்தாலும் உள்ளத்தில் சமாதானம் இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லை. அந்த தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லோரும் கண்களை மூடி எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்களை இது மட்டும் கூட்டிக் கொண்டு வந்தார். தாயின் கற்பத்தில் இருந்து இது மட்டும் சிறு குழந்தையாயிருந்தது முதல் ஒவ்வொரு நாடும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செகண்டும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தினார். ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நன்றி. நான் போன முறை சொன்னேன், 2 கைகளை மேல உயர்த்தும் போது அப்பா எங்களை தூக்குங்க சொல்ற மாதிரி அவருக்கு இருக்கு. சிறு பிள்ளைகள் 2 கைகளையும் தூக்கி கொண்டு நின்றால் நாங்கள் பார்த்தோன்னே அப்படியே அள்ளி அணைத்து வாரி எடுத்து விடுவோம். எங்கள் 2 கைகளையும் தூக்கி அப்பா என்று கூப்பிடும் போது அவர் எங்களை வாரி அணைப்பதை நாங்கள் உணரக்கூடியதாயிருக்கும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தாயின் கருவிலே எங்களை கண்டடைத்தீங்க. இது மட்டும் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தீங்க சுவாமி. எங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தேடி உம்மிடம் ஓடி வந்தோம் அப்பா. சொட்டையின் நிழலின் கீழே எங்களை மறைத்து பாதுகாத்து வந்தீங்கப்பா. நீங்கள் தான் எங்கள் பாதுகாப்பு, நீங்கள் தான் எங்கள் தென்மலை, நீங்கள் தான் எங்கள் அடைக்கலம், நீங்கள் தான் எங்கள் கேடகம். ஆண்டவரே, என்ன சேதமும் பெறும். நீங்கள் சேதம் பெறாதென்று சொல்லவில்லையப்பா. சேதம் பெறும், எல்லாம் வரும், தண்ணீர் புரண்டு வரும், அக்கினி வரும். ஆனால் எல்லாவற்றிலும் எங்களோடு கூட வரும் ஆண்டவர் எங்கள் அருகில் இருக்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் சுவாமி. எங்கள் பெலனாகிய கர்த்தர் நீர், எங்கள் பெலனாகிய கர்த்தர் நீரப்பா. எங்கள் பெலனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம். எங்கள் பெலனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மில் அன்பு கூறுகிறோம். நாங்கள் சந்தோஷமாக கைகளை தட்டி பாடுவோம். அவரின் கண்மலை, அவரின் ரட்சிப்பு, அவரின் கோட்டை, அவரின் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. திரும்பவும். நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் கேடகம்,
என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. சொல்லுவோம். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரும் ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரும் ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். திரும்பவும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு. இதயத்தின் ஆழத்திலிருந்து என் தேவனாகிய, எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்பா, உம்முடைய பெயர் இல்லாவிட்டால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சணிய கொம்பு. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்திலிருந்து என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி, என் கரம் பிடி. எல்லாரும் கைகளை தூக்குவோம். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்திலிருந்து உம் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் தேவனாகிய
எங்கள் கேடகம் ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் உம்மிடம் ஓடி வந்து ஆண்டவரே அடைக்கல பட்டணமாக உமக்கு முன்னாக நாங்கள் அடங்கி ஆண்டவரே அடைக்கலம் தேடி வருவோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய செட்டை கீழங்களை மூடி பாதுகாக்கும் தேவனை துதிக்கிறோம் அப்பா. உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் சுவாமி. எங்களுக்கு தந்திருக்கும் சமாதானத்துக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு தந்திருக்கிற அமைதிக்காக நன்றி அப்பா. அமைதி இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழுகிறார்கள். ஒருவேளை மக்களுக்கு இல்லை என்று தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்கள் அருகிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தும் தேவனே, நீங்க உயிருள்ள தேவன் அப்பா. நீங்க உயிருள்ள தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு இரவாக எப்போதும் இருப்பேன் என்று எங்களுக்கு சொல்லி வாக்களித்த தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நான் எப்போதும் உன்னை கைவிடுவதில்லை, ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன், வாக்கு மாறாத தேவன். அவர் மனம் மாற மனபுத்திரன் இல்லை. அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தேவன் இல்லை. அவர் மனுஷன் இல்லை, அவர் தேவன். அவர் எங்களை பாதுகாக்கும் கட்ட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோம் அப்பா. வழி நடத்தும் தேவனை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய ஓடி வந்து உடைய அடைக்கலத்துக்குள் நாங்கள் இருக்கும் போது எங்களுக்கு பாதுகாப்பு ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் நாட்டில் பிரச்சனை வரும்போது ஓடி ஒரு நாட்டுக்கு வந்து அடைக்கலமாக சந்தோஷமாக இருக்கிறோம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு பிரச்சனை வந்து அங்கு போவோம் ஆண்டவரே. அப்பா, நீதான் எங்களுக்கு அடைக்கலம், நீதான் எங்களுக்கு பாதுகாப்பு, நீதான் எங்களுக்கு பலன் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அழைத்தவர் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. எங்களோடு கூட இருந்து காக்கிறவர் அப்பா. கருவிலங்களை கண்ட தேவன், கருவிலங்களை கண்ட தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், நன்மைகளால் எங்களை பாதுகாக்கும் தேவன், வலுவாமல் எங்களை காக்கும் தேவன். அவனை நோக்கி எங்களை இதயத்திலிருந்து யோசித்து ஒவ்வொரு சொல்லாக யோசித்து இதை பார்த்து சும்மா வாய்களால் பாடாமல் இதயத்திலிருந்து பாடுவோம், இதயத்திலிருந்து நன்றி சொல்லுவோம், இதயத்திலிருந்து துதிப்போம். ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் ஆண்டவரே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயமில்லை. ஒன்றுக்கும் பயப்பட மாட்டோம். உங்க கரம் இருக்க பயமில்லை. துணிவாக சொல்வோம். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன், எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். உங்க கரம் இருக்க பயமில்லை.
என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்கள் கரமிருக்க பயமில்லையே. உங்கள் கரமிருக்க பயமில்லையே. உங்கள் கரமிருக்க பயமில்லையே. உங்கள் கரமிருக்க பயமில்லையே. இந்த பாதையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். இந்த பாதையும் தாண்டிடுவேன். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். உங்கள் கரமிருக்க பயமில்லையே. உங்கள் கரமிருக்க பயமில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். ஆனந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். ஆனந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாங்கிடும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காணச் செய்தீர். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. உங்கள் கரமிருக்க பயமில்லையே. உங்கள் கரமிருக்க பயமில்லையே. எங்களை சுற்றி மரணத்தின் பள்ளத்தாக்கு வந்தாலும் அக்கினி வந்தாலும் எங்களை சுற்றி கடுமையான போராட்டம் வந்தாலும் வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி ஆண்டவர் வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், வார்த்தையை அனுப்பி எங்களை சொஸ்தப்படுத்துகிற ஆண்டவர், வார்த்தையை அனுப்பி எங்களை நம்ப எங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஆண்டவர், வாக்கென்னும் கோலினால் பலப்படுத்தி எங்களுக்கான நன்மையை செய்கிற ஆண்டவரை நோக்கி நாங்கள் திரும்ப பாடுவோம். புல்லுள்ள இடங்களில் எங்களை கூட்டிக் கொண்டு வந்து மேய பண்ணுகிறீங்களே அப்பா. வார்த்தையை அனுப்பி ஆண்டவரை எங்களை பலப்படுத்துறீங்க ஆண்டவரே. அவன் தண்ணீர் அண்டையை கூட்டிக் கொண்டு வருகிற ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடுவோம். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். ஆனந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர். ஆனந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவீர்.
பயமில்லை. கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. தானியேலை அடிமையாக கொண்டு போனார்கள். சுற்றிலும் அவர்களுக்கு இருப்பது பகைவர் கூட்டம். சுற்றிலும் வேற தெய்வங்களை கும்பிடும், வேற தெய்வங்களை வணங்குபவர்கள் இருந்தார்கள். அப்படி இருக்க இவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் அந்தி சந்தி மத்தியான வேளையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கும் போது எனக்கு பயம் இல்லை அப்பா. செந்த கவிய கோட்டையை போட்டாலும் உம்முடைய கரம் இருக்கும் போது எனக்கு பயம் இல்லை என்று சொன்னது போல நாங்கள் சொல்வோம். உங்கள் கரம் இருக்கும் போது எங்களுக்கு பயம் இல்லையப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பாதைகள் வந்தாலும், கரடு முரடான பாதைகள் வந்தாலும், முள்ளுள்ள பாதைகள் வந்தாலும், எவ்வளவு கெட்கள் உள்ள பாதைகள் இருந்தாலும், கால்களை குத்தினாலும் ஆண்டவரே எந்த பாதையும் நாங்கள் தாண்டுவோம் ஆண்டவரே. எந்த பாதையும் தாண்டுவோம் ஆண்டவரே. கால்களில் முள்ளுகள் குத்தி ரத்தம் வந்தாலும் எந்த பாதையும் தாண்டுவோம் ஆண்டவரே. ஏனென்றால் உங்கள் கரம் எங்களோடு இருக்கிறது சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது மனிமை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதுதே வலிமை கூட்டிதான் இந்த இப்போது மக்கள் எல்லாரும் சோர்ந்து போகிறார்கள். இருதயத்தில் வைராக்கியம் இல்லை, வலிமை இல்லை. எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கும் போது நாங்கள் யாருக்கு பயப்படுவான்? யாருக்கு பயப்படுவான்? ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். அவருடைய தோளின் மேல நாங்கள் சாய்ந்திருக்கும் போது அவர் அன்பான தேவன், அணைத்து கொள்ளுகிற தேவன். அவர் தோளின் மேல சாய்ந்திருக்கும் போது யாருக்கு பயம்? எங்கு பயம்? எப்படி பயம் வரும்? சமாதானத்தால் நிறைக்கும் தேவன் எங்களோடு கூட இருக்கும் போது யாருக்கு பயப்படுவான்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை குணமாக்கும் தேவனே. உம்முடைய வார்த்தையின் மேலே நாங்கள் சாய்ந்திருக்கும் போது நாங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இதை நாங்கள் விசுவாச அறிக்கையாக பாடுவோம். இது விசுவாசம், எங்கள் விசுவாசம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருக்கும் போது ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டேன் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். அவர் ஏனென்றால் எங்களை பார்த்துக் கொள்வார். அவருடைய கரம் இருக்கும் போது நாங்கள் பயப்பட தேவையில்லை. அவருடைய வார்த்தையில் நாங்கள் சார்ந்திருக்கும் போது ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் யெகோவா ஈரே எங்களுடைய தேவனாயிருக்கிறேன். எங்கள் தேவனை நாம் சந்திக்க வாழ்ந்தவராயிருக்கிறேன். யெகோவா ரப்பா எங்கள் தேவனாயிருக்கிறார். எங்களுக்கு சுகம் தரும் தேவனாயிருக்கிறார். உடலில் சுகம் வந்தா என்ன? உள்ளத்தில் சுகவீனம் வந்தா என்ன? உடலில் சுகவீனம் வந்தா என்ன? ஆண்டவர் எங்களோடு இருக்கிறேன். விசுவாச அறிக்கையாக சந்தோஷமாக கரங்களை கட்டி நாங்கள் பாடுவோம். கவலை ஒன்றும் எனக்கில்லை. அவர் பார்த்து கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்து இருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே அவர் தோள்களின் மேலே சந்தோஷமாய் கவலைகள் எல்லாம் மறந்து பாடுவோம். மகிழ்ச்சியுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்த ஒரு சந்நிதி முன்பாக வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயத்தில் இருக்கிற வேண்டுதல்கள் குறைகள் எல்லாம் ஓரம் வைத்து விட்டு அவர் தோள்களின் மேலே அமர்ந்தவர்களாய் சொல்லும். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அப்பா தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே, அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. விசுவாசத்தோடு என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே யெகோவா ஈரே தேவனை உயர்த்துவோம். யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென், ஆமென். அப்படியே அவர் உயர்த்தி உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். என் தேவைகளை காட்டிலும் பெரியவர் அவர், என் சூழ்நிலை காட்டிலும் அவர் பெரியவர் அவர். அவர் ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் தோள்களின் மேல இருந்துட்டா போதும், எனக்கு எல்லாமே என் தேவன் பார்த்துக் கொள்வார். அவருடைய நாமம் யெகோவா ஈரே. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர் அவர். அதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவனை நான் ஆராதிப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். ஜீவன் உள்ளவரை, சுவாசம் உள்ளவரை என் தேவனை நான் மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிப்பேன். அவரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயிலே இருக்கும் என்று சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் துதிக்கப்படுவீராக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் எங்களுடைய துதிகளிலும் அப்பா உண்டாகிற சிங்காசனத்தில் அமரும்படியாக வரவேற்கிறோம் அப்பா தகப்பனே. எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவன், மகிமைப்படுகிற தேவன் இப்பொழுதும் வாலிபர், பாலகர், முதியோர் யாவருடைய நாவில் இருந்து உள்ளத்தில் இருந்து உண்டாகிற துதியினால அந்த சிங்காசனத்தில் அமருவீராக ராஜா தகப்பனே. துதிப்பதே எங்கள் மேன்மை, பாடுவதே எங்கள் மகிமையை தகப்பனே. போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், கனப்படுத்துகிறோம் ராஜா, கனப்படுத்துகிறோம் ராஜா. துதிப்பதுதான் எங்கள் மேன்மை அப்பா தகப்பனே. இத்தனை பேர் காலையில சொல்லும் போது சொல்ல முடியும், என் தேவனை நான் துதிப்பது எனக்கு மேன்மை. அல்லேலூயா. என் தேவனை நான் பாடுவது எனக்கு கிடைத்த பாக்கியம், என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். எனக்கென்று என் ஜனத்தை உண்டாக்கினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் காலையில சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய ஜனம், நான் கர்த்தருடைய ஜனம், அவருடைய துதியை நான் சந்ததி சந்ததியாக சொல்லி வருவேன். நானும் என் பிள்ளைகளும் சொல்லுவோம், நானும் என் குடும்பமும் சொல்லுவோம், என் தேவனையே நாங்கள் மகிமைப்படுத்துவோம் அப்பா தகப்பனே. தேவரீரப்பா தகப்பனே, ஒரு தாய் சுமப்பது போல நீ சுமந்து வந்தவர் அப்பா தகப்பனே. ஒரு தகப்பன் அப்பா தகப்பனை சுமப்பது போல சுமந்து வந்து வழி நடத்துகிறேன் நல்ல தகப்பன் அப்பா தகப்பனே.
உங்களுக்கு நிகர் யாருமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் காலையில? No one can be compared to you. உங்களுக்கு நிகரானவர் யாருமே இல்லப்பா தகப்பனே. நீர் தேவர்களில் பெரியவர். யாத்திராகமம் 15:11 இப்படி சொல்லுகிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா சொல்லுவோமா? உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்களோட உள்ளத்துல கையை வைத்து சொல்ல முடியுமா? தேவரீ, என் வாழ்க்கையில உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லப்பா தகப்பனே. நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர், நீரே அற்புதங்களை செய்கிறவர். உம்மை உயர்த்துவோம் என்று சொல்லி சபையார் எல்லாரும் அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீ பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று மாற்றுவார். சந்தோஷமா சொல்லுவோமா? நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று மாற்றுவாராகவர். உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் Let's all rejoice. சந்தோஷத்தோடு பாடுவோம், மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். தூதர்கள் உண்ணும் உணவுமா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவுமா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு பாவியை நேசிக்க? உம்மை போல யாருமே இல்லப்பா. Glory, we glorify you, we exalt you, உயர்த்துகிறோம். இபௌதன ரகல பௌஷந்தன ரபலபா இதர வதுன ரகல பௌஷந்தன ரகல வரதன ரகல வதுனபா. இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். கண்களை மூடி இருந்த ஆழத்திலிருந்து பாடுவோமா? அவரை உள்ளத்துல உணர்ந்து உன்னை போல என்னை யாரும் நேசிக்கவே முடியாது என்று சொல்லி உணர்ந்து பாடுவோம். கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும்
அப்பா. கடைசியா சொல்லுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வல்லவர் கிருபை மாறவே மாறாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தை மாறாது. அவர் கிருபையுள்ளவர் என்கிறது மாறவே மாறாது. எல்லாம் மாறும், எல்லாம் மாறிடும். மனிதர்கள் மாறுவார்கள், நமக்கு சாதகமாக இருக்கிற சூழ்நிலை மாறும், எல்லாமே மாறிடும், எல்லாமே மாறிடும். ஆனால் அவர் மாறாதவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் மாறாதவர். அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ வல்லவர். அவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் அவர் சர்வ வல்லவர். அவர் சர்வ ஞானி. அவர் சர்வ வியாபி. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவரை பார்த்துக்கோனே. எங்களை ஏற்றுக்கொண்டதுனாலப்பா நீர் இன்னும் இன்னும் பெரிய நல்லவரா இருக்கிறீங்க. பார்த்துக்கப்பனே, காணியாட்சிக்கு தூரமானவர்கள் அப்பா, நாங்க வாக்குத்தத்தத்துக்கு அந்நியர்கள் அப்பா, நாங்க எங்களை சேர்த்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே நீங்க நல்லவர். நீங்க அன்றைக்கு பலியாக உங்க ஒப்பு கொடுக்கலனா எங்களுக்கு வாழ்வே இல்லப்பா. நீங்க ரத்தம் சிந்துதல்னா எங்களுக்கு மீட்பே இல்லப்பா. தகப்பனே, நீங்க நல்லவர், நல்லவராகவே சுற்றி திரிந்தார். அன்றைக்கும் நீங்க நல்லவங்க, இன்றும் என்றும் என்றென்றைக்கும் நீங்க நல்லவங்க அப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். எல்லாரும் பார்த்துக்கப்பனே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எங்களை தகுதிப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி. எங்களை அப்பா உமக்கு முன்பாக நிற்க திராணி தருகிறவரே உமக்கு நன்றி. தகுதிப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. எங்களை நடத்தினவர், இம்மட்டும் நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லவரும் போதுமானவராக இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதியப்பா, உமக்கு கனம், உமக்கே புகழ். எல்லாம் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் ரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால எல்லா துதி பலிகளையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க கர்த்தர் ஆராதிக்கிறதுல. ஹல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகவே மாட்டார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நின்று வண்ணமாகவே தரிசனத்துக்காக ஜெபிப்போம். ஒரு மனம், சுவிசேஷம், தேசங்கள் என்கிற அந்த தரிசன பகுதிகளாக இருக்கிறவைகளுக்காக நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு வழி நடத்துவார். 18 ஜெபிப்பாங்க. எல்லாரும் ஒரு மனப்படுவோம். கர்த்தர் நம்ம நடத்துவார். ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே இந்த தரிசனத்தை நம்முடைய கண்கள் காண நம்ம ருசி பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. எல்லாரும் விசுவாசத்தோடு தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்படி நின்ற வண்ணமாக எல்லாரும் சபையாராய் வாசிக்க தெரிந்து கொண்ட வாக்குத்தத்தம், நமக்கு இந்த வருடம் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எல்லாரும் ஒரு மனதாய் நம்ம ருசி பார்க்க போகிறோம், சொல்ல போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 33ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம சொல்ல வாசிப்போம். முதலாவது மொழி தமிழில் சொல்லுவோம், பிறகாக நார்வேஜியன் மொழியில் பிள்ளைங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறத சொல்கிறேன், உங்களோட பிள்ளைகளை தமிழ்லையும் கூட அதை மனனம் செய்ய சொல்லி பார்க்க உதவி செய்யுங்க. கர்த்தர் அதை அவர்களுக்கு வாய்க்கு பண்ணுவார். ஆமென். 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் தாமே வாக்குத்தத்தத்தினால நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்க.